தொழுகைக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கிறது, தொழுகைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. தொழுகை செய்கிறவனை பரலோகம் மதிக்கிறது. தொழுகை செய்கிறவனை கடவுள் அன்பு செய்கிறார். அவருடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிறார். சாத்தானை தோற்கடிக்கிறார், சாத்தானை அவமானப்படுத்துகிறார். அவரை தொழுது கொள்கிறவர் வணங்குகிறவர்கள் சாத்தானை அவமானப்படுத்துகிறார்கள், சாத்தானை தோற்கடிக்கிறார்கள். பிசாசை தோற்கடிக்கிறது ஆயுதம் இந்த ஒன்றை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அவன் எடுத்து பயன்படுத்துகிற ஆயுதம் நீ கடவுளை தொழப்படாது, படைச்சவனை நீ என்ன செய்யப்படாது, வழிபடப்படாது. அவரை நினைச்சி, அவரை இருதயத்தில் நினைச்சி, என் அப்பாவை படைத்தவரே, என் தேவனே, என்னை சிருஷித்தவரே, என் அன்பு செய்கிறவரே, என்னை உண்மையோடு படைத்தவரே நீ சொல்லி என்ன செய்யப்படாது, தொழுது கொள்ளக்கூடாது. அதுதான் அவனுடைய லட்சியம். அவன் லட்சியத்தை முறியடிச்சிட்டீங்க, அவன் விருப்பத்தை தோற்கடிச்சிட்டீங்க. அவன் தன்னை வழிபடுகிறதற்கு இந்த மத வழிபாடுகளை பக்தியின் வேஷம் தரித்து ஒளியின் தூதுவனாக அவன் மதத்துக்குள்ளே, மத போதகர்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால மத போதகர்களும் மதமும் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. இந்த மதத்தையும் மத போதகர்களையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆவியானவர் என்ன செய்ய டைரக்டாக இறங்கி வந்து இந்த 120 மேல் இறங்கி தன்னை வழிபடுகிறதற்கு ஆவியிலே